ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உப்படை ட்ரைனிங் அகாடமி. இப்போ எம்டிஎஸ் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. தமிழே எக்ஸாம் எழுதலாம். மிகப்பெரிய ஒரு வேலை வாய்ப்பா நமக்கு வந்து அடுத்த ஒரு வேலை வாய்ப்பு எஸ்எஸ்சியில் கிடைச்சிருக்குது. ஆல்ரெடி எஸ்எஸ்சி ஜிடி எழுதி முடிச்ச பசங்க வந்து இதை அப்படியே வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன் அப்படின்னா அதே பேட்டர்ன், ஓகே, அதே குவாலிஃபிகேஷன், அதே பேட்டர்ன், ஒரே ஒரு ஜாபுக்கு மட்டும் தான் பிசிக்கல் இருக்குது, இன்னொரு ஜாபுக்கு பிசிக்கல் இல்லை, வேற எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது. அதே கொஸ்டின் அமைப்பு அதே மாதிரி தான் இருக்க போது. அதுல மேபி எனக்கு ஜஸ்ட் மிஸ்ல போச்சு, எனக்கு வருமா வராத இருக்கிறவங்க இதையும் ட்ரை பண்ணலாம். அதை நல்லா பெர்ஃபார்ம் பண்ணவங்களும் இதுலையும் ட்ரை பண்ணி இதை நம்ம வேலை வந்து பேக்கப் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதனால ரொம்ப எளிமையான தேர்வு, எல்லாருமே கண்டினியூஸா படிச்சுட்டே இருங்க. நம்ம அகாடமியில அடுத்தது பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல வந்து எக்ஸாம் நோட்டிபிகேஷன் டீடைல்ஸ், அது என்ன மார்க்ஸ் இதெல்லாம் பார்த்திருந்தோம். இதுல அதே எக்ஸாம்ல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீடைல்ஸா நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன், எக்ஸாம் கொஸ்டின் பத்தி நம்ம சிலபஸையும் அனலைஸ் பண்றோம். ஓகே, ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா எக்ஸாம் டீடைல்ஸ், எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் பார்த்துப்போம். அடுத்து வந்து எக்ஸாம் பேட்டர்ன் பத்தி பார்ப்போம். ஆல்ரெடி பாத்தீங்க, கொஞ்சம் கிளாரிஃபை பார்த்துட்டா. அடுத்து எக்ஸாமோட சிலபஸ், இது வரைக்கும் தெரியாது, நம்ம எக்ஸாம் சிலபஸ் பார்க்கலாம். அடுத்து இதுக்கு முன்னாடி நடந்த எம்டிஎஸ் தேர்வுல அதாவது 4 டாபிக், அதாவது ரீசனிங், அப்புறம் மேக்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜிகே, அப்புறம் இங்கிலீஷ், இதுல இருந்து ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ், ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். எப்படி கேள்வி இருக்குது, எவ்வளவு எளிமையான கேள்விகள் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, இந்த டைம் தான் ஆனா ஃபர்ஸ்ட் டைமா நமக்கு வந்து தமிழை கண்டக்ட் பண்றாங்க, அது ஒரு முக்கியமானது. ஓகேங்களா? இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்றோம். ஓகேங்களா? நம்மளுடைய அகாடமியில ஆஃப்லைன் கிளாஸஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலூர் கேம்பஸ்ல மட்டும் ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? மேற்படி டீடைல்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா டேட் பாத்தீங்கன்னா கம்மிங் வெனஸ்டே, அதனால அன்னைக்கு 25/01/2023 ஸ்டார்ட் பண்றாங்க. மேற்படி டீடைல்ஸ் வேணுறவங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆன்லைன் கிளாஸும் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். அதுக்குரிய போர்ட்டல்ஸ் எல்லாமே வந்து கம்மிங் மண்டே. ஓகேங்களா? அதாவது இன்னைக்கு மண்டே, அடுத்த வரக்கூடிய மண்டே 30/01/2023 ஆன்லைன் கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் 2023 எக்ஸாம் டேட் எப்போ சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஏப்ரல் 2023 வைக்கலாம், டென்டேட்டிவா சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் சிபிடி அப்படின்னா கணினி வழியான தேர்வு தான். ஓகே, எஸ்எஸ்சி நமக்கு தெரியும், ஜிடி பசங்க ஆல்ரெடி எழுதிருப்பீங்க, கம்ப்யூட்டர் பேஸ்ட் தான் எழுதிருப்பீங்க. அதே மாதிரி தான் சேம், அதே மாதிரி தான் எக்ஸாம் நடக்கும். ஒரு சில அந்த ஒரு சம் போஸ்டிங் மட்டும் தான், இந்த போஸ்டிங்க்கு மட்டும் தான் பிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, பிஇடி இருக்குது, பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் இருக்குது, பிஎஸ்டி. ஓகேங்களா? ரெண்டுமே தான். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ், ஓகே, ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க 2 செஷனா இருக்குது. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த தடவை ஃபர்ஸ்ட் டைமா 2ஆ பிரிச்சிருக்கீங்க. செஷன் 1, செஷன் 2 சொல்லி 2 செஷனா இருக்குது. டோட்டலா 90 கொஸ்டின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? செஷன் 1ல கொஞ்சம் மார்க் டிஃபர் ஆகும், செஷன் 2லயே மார்க் டிஃபர் ஆகும். நேத்து அத 3 நாளைக்கு முன்னாடி போட்ட வீடியோல கிளாரிஃபையா சொல்லியிருந்தாங்க. அப்ப மொத்தமா 90 கொஸ்டின்ஸ். மார்க்கை பொறுத்த வரைக்கும் 270 மார்க்ஸ். இது செஷன் 2ல எடுக்கக்கூடிய மார்க்ஸ் தான் கால்குலேட் பண்ணிக்குவாங்க, நமக்கு வந்து கட் ஆஃப் டிட்டர்மின் பண்ணுவாங்க. ஓகே, செஷன் செஷன் 1 வந்து ஒரு குவாலிஃபையிங் செஷனை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, செஷன் 1ல நோ நெகட்டிவ் மார்க்ஸ், ரொம்ப சந்தோஷம். ஓகேங்களா? நெகட்டிவ் மார்க்ஸ், எந்த நெகட்டிவ் மார்க்ஸுமே இல்லை, ரொம்ப சாட்டிஸ்ஃபை. ஓகேங்களா? செஷன் 2ல பாத்தீங்கன்னா 1 மார்க் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகே, செஷன் 2ல வந்து 1 மார்க் நெகட்டிவ் மார்க் எடுத்துக்கலாம். ஓகே, இதுதான் வந்து எக்ஸாம் பத்தின டீடைல்ஸ், இதுதான் செலக்ஷன் ப்ராசஸ். ஒரே எக்ஸாம் தான். ஓகே, செஷன் மட்டும் 2 நடத்துறாங்க. ரொம்ப எளிமையான தேர்வா இருக்கும். 10th குவாலிஃபிகேஷன் தான். ஓகேங்களா? வெறும் 10th தான் குவாலிஃபிகேஷன். ஏஜ் எல்லாமே நேற்று நம்ம பழைய வீடியோல பார்த்திருந்தோம். ஓகே, 3 நாள் முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தோம். இப்போ அடுத்து வந்து எக்ஸாம் உடைய பேட்டர்ன் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம சொல்லியிருந்தது தான் என்ன, செஷன் 1ல என்ன, செஷன் 1ல மேக்ஸ், அதாவது நியூமெரிக்கல் எபிலிட்டி, ஆப்டிடியூட் சொல்லுவோம். 20 கொஸ்டின் 60 மார்க். அப்போ ஒரு கொஸ்டின்ஸ்க்கு 3 மார்க் வருது. ரீசனிங் அண்ட் ப்ராப்ளம் சால்விங், அதே 20 கொஸ்டின்ஸ் 60 மார்க் வருது. ஓகேங்களா? மொத்தமா கூட்டினோம்னா 120 மார்க்ஸ். டோட்டலா இந்த ஒரு செஷனுக்கு மட்டும் 45 மினிட்ஸ் கொடுப்பாங்க. ஓகேங்களா? இது தனியா இது கிடையாது, மொத்தமா 45 மினிட்ஸ் நீங்க அட்டெண்ட் பண்ணிக்கணும். ஓகே, கொஸ்டின் ஸ்கிப் பண்ணி அப்படினாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். 45 மினிட்ஸ். அடுத்து செஷன் 2, இதுல வந்து ஒரு மினிமம் சர்டன் மார்க்ஸ் வந்து டிட்டர்மின் பண்ணிருப்பாங்க. அந்த மார்க்ஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் சம்திங் ஒவ்வொரு அந்த கேட்டகரி வைஸ் வந்து 35-30% இருக்குது. அதுல செஷன் 2, அதுல குவாலிஃபை ஆனதுக்கு செஷன் 2ல ஜெனரல் அவேர்னஸ், ஜிகே 25 கொஸ்டின்ஸ் அப்படி இன்டு 3 பண்ண 3 மார்க் இருக்குது ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும், 75 மார்க்ஸ். இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன், அதுவும் 25 கொஸ்டின்ஸ் 75 மார்க்ஸ். இதுவும் சேம் டைம் 45 மினிட்ஸ். ஓகேங்களா? மொத்தமா வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து 150 மார்க்ஸ், இது 120 மார்க்ஸ். ஓகே, இதுதான் நமக்கு மெயின். இந்த செஷன் தான் நமக்கு மெயின். இதுதான் நம்மளுடைய ஜாபை டிட்டர்மைன் பண்ண போறது, கட் ஆஃப் டிட்டர்மைன் பண்ண போறது. ஓகேங்களா? ரைட், அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்து எக்ஸாம் உடைய சிலபஸ் நமக்கு ரொம்ப முக்கியமானது. அப்ப எஸ்எஸ்சிக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ரீசனிங் அந்த டாபிக்ல எதெல்லாம் இருக்குது பாருங்க. Numbers and alphabetical series, coding, decoding, analogy and odd one out, syllogism, direction sense and ranking, non-verbal, அதுக்கு பார்த்தீங்கன்னா blood relation, matrix, mathematical calculation, word order according to the dictionary. ஓகே, இது எல்லாமே சுலபமான விஷயங்கள் தான். நம்ம யூடியூப் சேனலில் நிறைய வீடியோஸும்
அதாவது வீடியோஸ் நிறைய இருக்கும், ரீசனிங் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே எளிமையானதா. ரீசனிங்கிறது வந்து நம்ம நிறைய படிக்கிறது தேவையில்லை, அதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஓகேங்களா, இதுதான் சிலபஸ், அதோடைய என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, அடுத்து syllabus for aptitude. Okay, maths குரிய syllabus. Okay, first number system, பேசிக்கா நம்பர் சிஸ்டம், HCF, LCM. அது தமிழ்ல நம்ம சொல்ல வரணும்னா இப்போ இதுவும் தமிழ்ல தான் இருக்கும். ஓகேங்களா, இப்போ பிளட் ரிலேஷன் இதெல்லாம் வந்து இங்கிலீஷ் மீடியம் பசங்க படிக்கிற பசங்களோட இப்போ தமிழ்லையும் கொஸ்டின் வர போகுது. இது எல்லாமே தமிழ்லையும் இருக்கும். சரிங்களா, நமக்கு போன வருஷம் வந்து இங்கிலீஷ் இருந்ததுனால நம்ம இங்கிலீஷ் சிலபஸ் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும். அதே மாதிரி ஆப்டிடியூட் மேக்ஸும் வந்து நிறைய பேர் டிஃபிகல்ட்டா ஃபேஸ் பண்றது இங்கிலீஷ் கொடுத்துருக்கனால ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண முடியல, அந்த வேர்ட் எல்லாம் டிஃபிகல்ட்டா இருக்குது. இப்போ தமிழ்லையும் கொடுக்க போறாங்க, ஈஸி சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா, அதாவது மீச்சிமா மீப்போமா, அப்புறம் வந்து சதவீதம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் சராசரி, டைம் அண்ட் ஒர்க் நேரம் வேலை, ப்ராஃபிட் லாஸ் லாபம் நஷ்டம், இந்த மாதிரி எல்லாமே ரேஷியோ மிக்சர் அலிகேஷன், டைம் அண்ட் ஸ்பீட் டிஸ்டன்ஸ், சிஐ அண்ட் எஸ்ஐ அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், தனி வட்டி கூட்டு வட்டி, ஜாமெட்ரி, மென்சுரேஷன், ட்ரிகனாமெட்ரி, டிஐ, அப்புறம் அல்ஜிப்ரா. ஓகே, இது ஒரு 12 டாபிக்கா மேக்ஸ் பிரிச்சு வச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து மேக்ஸுக்குரிய சிலபஸ். அடுத்து எம்டிஎஸ் சிலபஸ் ஃபார் த இங்கிலீஷ் லாங்குவேஜ், ரொம்ப முக்கியமானது. நிறைய பேர் தமிழக மாணவர்கள் வந்து நிறைய பேர் கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடியது இங்கிலீஷ் கஷ்டமா ஃபீல் பண்ணும். என்னதான் தமிழை தேர்வு வைக்கிறாங்க சொன்னாலும் செஷன் 2ல ஜிகே அண்ட் இங்கிலீஷ் தான் மெயின். அதுல இங்கிலீஷ் கண்டிப்பா இங்கிலீஷ் தான் எழுதி ஆகணும், அது நமக்கு தமிழ் எக்ஸப்ஷன் கிடையாது, ஜிகே மட்டும் தமிழ்ல வந்துக்கும். ஓகேங்களா, அப்ப இங்கிலீஷ் லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்குது. ஓகே, கஷ்டம் நான் சொல்ல வரல, நம்ம தான் அதை ஃபீல் பண்றோம், கஷ்டம் 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 ஃபீல் பண்றோம். அதை ஒரு டைம் நம்ம படிச்சுக்கிட்டா அது நமக்கும் ஒரு சூட்டபிள் ஆயிடும். இங்கிலீஷ்க்கு ஒரு லாங்குவேஜ் தான். ஓகே, அது ஈஸியா தமிழ் எப்படி கத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இதையும் தாராளமா கத்துக்கலாம். ஓகே, அது நம்ம நிறைய பிராக்டிஸும் அதுக்குன்னு செட்டின் ஹார்ட் ஒர்க் போட்டாலே போதும். ஓகே, ஸ்பாட் த எரர், அதாவது நான் ப்ரீவியஸ் கொஸ்டின் காமிக்கிறேன், ஸ்பாட் த எரர் கொஸ்டின் தான் வச்சிருப்பேன். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அந்த லைன்ல எந்த இடத்துல வந்து எரர் இருக்குது. ஓகே, கிராமட்டிக்கல் எரரா இருக்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஏதாவது எரர் இருக்கும், அது எந்த இடத்துல எரர் இருக்குது. மேபி எரரே இல்லைன்னா நோ எரர் இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணணும். ஓகேங்களா, அப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும், கிராமர் தெரிஞ்சுக்கணும். ஓகே, பாஸ்ட் டென்ஸ் அந்த மாதிரி, அப்புறம் வந்து வெர்பல், இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா ஸ்பாட் த எரர் ஈஸியாக முடிச்சுக்கலாம். ஓகே, அடுத்து fill in the blanks, நிறைய ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருவாங்க, அதுல ஒரு இடத்துல மட்டும் டேஷ் போட்டு இதுல என்ன பாயிண்ட் வரும், அதாவது என்ன வேர்டு வந்து சூட்டபிளா இருக்கும், இதான் fill in the blanks. அடுத்து synonyms and anatomies. ஓகே, antonyms அதாவது வந்து நம்ம தமிழ்ல என்ன சொல்லுவோம் அப்படி பார்த்தீங்கன்னா இது எதிர்ச்சொல்லு சொல்லுவாங்க, இது அதுக்குரிய பொருள் எழுதுக இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா, இப்போ இது எதிர்ச்சொல்லு, இது அதுக்குரிய சேம் மீனிங் இருக்கக்கூடிய இன்னொரு வேர்ட். ஓகேங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. இதெல்லாம் ஜென்ரலா வந்து ஒரு சில காமன் வேர்டை வந்து நம்ம ஜஸ்ட் மெமரைஸ் பண்ணிக்கலாம், அப்படின்னா டிக்ஷனரி மூலமாகவோ அப்படின்னா நிறைய நியூஸ் பேப்பர் ரீடிங் மூலமாக நிறைய வேர்ட்ஸ் வந்து நம்ம கத்துக்கலாம். ஓகேங்களா, அடுத்து ஸ்பெல்லிங் டிடெக்டிங் மிஸ்ஸ்பெல், அதாவது ஒரு ஒரே டிக்ஷனரிங்கிற வேர்டை வந்து 4 ஆப்ஷன்லையும் கொடுத்துருவாங்க, சின்ன சின்ன ஸ்பெல்லிங் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, அப்படின்னா ஒரே ஒரு எழுத்தை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, அப்படி கொடுப்பாங்க. அதெல்லாம் எந்த இது வந்து தப்பா இருக்குது, எந்த ஸ்பெல்லிங் வந்து கரெக்டா இருக்குது, இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. ஓகேங்களா, அடுத்து idioms and phrases, அதாவது முக்கியமான ஒரு வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த வேர்டோடைய மீனிங் என்ன. ஓகேங்களா, the baby born with silver spoon அப்படி கொடுத்துருவாங்க, அதுக்குரிய மீனிங் என்ன. 4 ஆப்ஷன்ல 4 மீனிங் இருக்கு, எது சூட்டபிளான தி பெஸ்ட் மீனிங், அதுதான் idioms and phrases. ஓகே, அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு பெரிய வேர்டு கொடுத்துருவாங்க, அந்த ஒரு ஹோல் லைனுக்கு ஒரே வார்த்தையில நம்ம அதுக்குரிய மீனிங் கொடுக்கணும், அதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். இதெல்லாம் நம்மளுடைய மெட்டீரியலை அப்படியே நீட்டா நீங்க வந்து பார்த்துக்கிட்டீங்கன்னா அழகா நம்ம வந்து ஒரு 100-200 ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் இருக்கு, அதை நீங்க சிம்பிளா மெமரைஸ் பண்ணாலே போதும். ஓகேங்களா, அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் த சென்டென்ஸ் அண்ட் காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ், ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, அதை படிச்சு புரிஞ்சு அதை ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா, இது எல்லாமே இங்கிலீஷ்ல நம்ம கிளாஸஸ்லையும் அது போக அட்மிஷன் போடுறவங்களுக்கு நம்ம மெட்டீரியலும் நம்ம வந்து கொடுத்துடுறோம். ஓகே, இதெல்லாம் நீங்க சுலபமாக இதை படிச்சுக்கலாம். ஓகே, இது இங்கிலீஷ்க்கான சிலபஸ். நெக்ஸ்ட் முக்கியமானது, ஓகேங்களா, செஷன் 2ல ஒன்னு இங்கிலீஷ் கஷ்டமா ஃபீல் பண்ணுறது, இன்னொன்று ஜிகே, அதுவும் நம்ம கஷ்டமா ஃபீல் பண்றது. ஜிகேல எப்படி கொஸ்டின் கேட்கறாங்க, என்ன வகையான சிலபஸ்ல எடுத்து கொஸ்டின் கேட்கறாங்க. ஓகே, ஜெனரல் அவேர்னஸ். ஓகே, ஜிகே சொல்லக்கூடாது, ஜெனரல் அவேர்னஸ். ஸ்போர்ட்ஸ். ஓகேங்களா, ஸ்போர்ட்ஸ்னா இந்தியாவில எக்கச்சக்கமான ஸ்போர்ட்ஸ் விளையாண்டுருக்கணும். ஓகே, இது எல்லாமே இந்த டாபிக்ஸ் எல்லாமே, அதாவது ஜெனரல் அவேர்னஸ் டாபிக்ஸ் எல்லாமே இந்தியா பேஸ் பண்ணி, இந்தியாவுடைய நெய்பரிங் கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா, அதிகமா இந்தியா ஃபோக்கஸ்டான தான் இருக்கும். ஓகே, அப்ப இந்தியாவில் விளையாடக்கூடிய ஸ்போர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஹாக்கி வேர்ல்டு கப் நடந்திருக்கு, அப்ப அது சம்பந்தமான கேள்விகள். அப்போ ஹாக்கி வேர்ல்டு கப்ல இந்தியாவோட டீம்ல வந்து யார் வந்து கேப்டனா இருக்கிறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் வேற ஏதாவது சம்திங் ஒரு பிளேயர் நேமை மென்ஷன் பண்ணிடுவாங்க, இந்த பிளேயர் வந்து எந்த கேமோட ரிலேட்டான ஒரு நபர், புரியுதாமா? இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ்ல வந்து கேள்வி கேட்பாங்க. அதுக்கப்புறம் காமனா இருக்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் டென்னிஸ்ல நிறைய கப் இருக்கும், விம்பிள்டன் கப், ஆஸ்திரேலியா ஓபன் டென்னிஸ், யூஎஸ் ஓபன் டென்னிஸ், இதெல்லாம் யார் வின்னர் அண்ட் ரன்னர், அதாவது யார் கப் வின் பண்ணா 2வது பிளேஸ்ல யார், இந்த மாதிரி தகவல் எடுத்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு பெரிய பெரிய கேமும் எந்த பிளேஸ் நடக்குது. ஓகேங்களா, இந்த மாதிரி விஷயங்கள். அதுக்கப்புறம்
ஸ்போர்ட்ஸ் ஒவ்வொரு கேம் ரிலேட்டடான வேர்ட்ஸ் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரக்பின்னு ஒரு கேம் இருக்குது, கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த கேம்ல ஏதாவது அந்த அந்த இடத்துல அந்த கேமுக்குன்னு ஒரு ஸ்பெசிபிக் வேர்டு வச்சிருப்பாங்க. அந்த வேர்டு கொடுத்துட்டு அந்த வேர்ட் திஸ் வேர்ட் ரிலேட்ஸ் டு விச் கேம் கேட்கலாமா, அந்த வார்த்தை வந்து எந்த விளையாட்டுடன் தொடர்புடையது. அப்போ அந்த விளையாட்டு சம்பந்தமா நமக்கு தெரிஞ்சு. கிரிக்கெட்ல கேட்டா எல்லாருமே ஆன்சர் பண்ணிடுவோம், LBW. அப்போ அதெல்லாம் கேட்டோம்னா நம்ம எந்த கேமோட ரிலேட்டட் இதெல்லாம் நம்ம சொல்லிடலாம். ஆனா ஒரு சில வித்தியாசமான கேமுக்கு நம்ம கொஞ்சம் அதை படிக்கணும். ஓகே, அதுக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் தேவை. ஓகே, ஸ்போர்ட்ஸ். அடுத்த ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் காமன். ஓகே, நம்மளுடைய ஹிஸ்ட்ரிங்கிறது வந்து ஏன்ஷியன்ட், மிடிவல், அப்புறம் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இது எல்லாமே வரும். ஓகே, நம்ம கொஸ்டின்ஸ் நம்ம கொடுப்போம். ஓகே, இதெல்லாம் வந்து ஸ்டாட்டிக். ஓகே, இதெல்லாம் எப்பவும் மாறாது, மாறவே மாறாது. நீங்க ஒன் டைம் படிச்சிருக்கீங்கன்னா, நீங்க SSGD படிச்சீங்கன்னாலும் அதே இதை யூஸ் பண்ணிடலாம். ஆனா ஸ்போர்ட்ஸ் அப்படி கிடையாது. ஓகேங்களா, போன வருஷம் படிச்சு இந்த வருஷம் யூஸ் பண்ண முடியாது. நிறைய விஷயங்கள் மாறி இருக்கும், நிறைய பிளேயர்ஸோட நேம் சேஞ்ச் ஆயிருக்கும். ஓகேங்களா, ஆனா இது அப்படி இது ஸ்டாட்டிக். இதுவும் வந்து ஸ்டாட்டிக், மாறவே மாறாது. இந்த 3 விஷயம் வச்சுக்கோங்க. சரிங்களா, 3 விஷயம் மாறவே மாறாது. படிச்சா ஒன் டைம் படிச்சாலே போதும். அடுத்தடுத்த எக்ஸாம், எந்த எக்ஸாம் போன தடவை படிச்சீங்கன்னா அதே டாபிக் தான். ஓகே, ஹிஸ்ட்ரி மாற போறது கிடையாது. கல்ச்சர் அதே மாதிரி. கல்ச்சர்ல என்னெல்லாம் படிக்கணும், முக்கியமான டாபிக் அப்படின்னா டான்ஸ் படிக்கணும். இந்தியாவோட இருக்கக்கூடிய கிளாசிக்கல் டான்ஸ், ஃபோக் டான்ஸ், இது இருக்கக்கூடிய ஃபெஸ்டிவல், நிறைய ஃபெஸ்டிவல் தான் நார்த் இந்தியாவில் வந்து, நார்த் ஈஸ்ட் இந்தியாவில் நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கும். இதெல்லாம் கல்ச்சர் சம்பந்தம். இதான் அது வார்த்தை வந்து ஒரு வார்த்தை தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, அதை நம்ம டீகோடு பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நம்ம அதுக்குள்ள இருந்து எடுக்க வேண்டியதா இருக்கும். ஓகேங்களா, அடுத்து பாருங்க ஜியாகிரபி. அப்போ ஜியாகிரபி சொல்லும் போது காமனான விஷயம், இந்தியாவில் லாங்கஸ்ட் ரிவர் என்ன. ஓகேங்களா, அப்புறம் வந்து இந்தியாவில் பாயக்கூடிய கோதாவரி ரிவர் வந்து எத்தனை ஸ்டேட்ஸ்ல வந்து ஃப்ளோ ஆகுது, எத்தனை மாநிலங்கள்ல வந்து பாயுது. ஓகே, இந்த மாதிரி புவியியல் சம்பந்தமான தகவல்கள். ஓகேங்களா, எல்லாமே தான் ஸ்டாட்டிக் தான். இதெல்லாம் எப்பவும் படிச்சாலும் மாறப்போது கிடையாது. ஏன் படிச்சு வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஒரு தடவை படிச்சால போதும். அடுத்து எக்கனாமிக் சென்ஸ் கொஞ்சமா மாறும். ஓகேங்களா, கொஞ்சமா ஸ்டாட்டிக்கு, கொஞ்சமா டைனாமிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாட்டிக்னா ஒண்ணுமே இல்லப்பா, அது மாறாத அப்படியே இருக்கும். டைனாமிக்னா கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எக்கனாமில இந்த வருஷம் எக்ஸாம் வரதுக்கு முன்னாடி பட்ஜெட் எல்லாம் போட்டுருவாங்க. இன்னும் ஒரு 2 வாரத்தில் போட போறாங்க. February 1 வந்து பட்ஜெட் அனௌன்ஸ் பண்ண போறாங்க. பட்ஜெட் டைம்ல ஏதாவது இன்கம் டாக்ஸ் ஏதாவது சேஞ்சஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டைனாமிக், அதெல்லாம் வருஷம் வருஷம் மாறிட்டு இருக்கும். மேற்படி ஸ்டாட்டிக் என்னன்னா எக்கனாமிக் சென்ஸ்ல 5 இயர் பிளான், ஸ்டாட்டிக் மாறவே மாறாது. ஓகே, 60 வருஷமா நம்ம படிச்சுட்டு இருக்கோம், அதே தான் இப்பவும் படிக்க போறோம். ஓகே, நித்தி ஆயோக் படிக்க போறோம். ஓகே, அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் தான் எக்கனாமிக்ஸ்ல கொஞ்சம் ஸ்டாட்டிக். ஓகே, டாக்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் மாறுபட தேவை இருக்கும். ஓகே, 5 இயர் பிளான், டாக்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் பத்தி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்கக்கூடிய அக்ரிகல்ச்சரை பத்தி, இந்தியா இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ், எக்கச்சக்கமான ஸ்கீம்ஸ் இருக்கா. மோடி கொண்டு வந்து எத்தனையோ ஸ்கீம்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் பத்தி படிக்கணும். ஓகேங்களா, அடுத்து 6வது டாபிக்கா இது கொஞ்சம் எல்லாமே மொத்தமா கொடுத்துருக்கோம். ஜெனரல் பாலிட்டி இன்க்ளூடிங் இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷனை பத்தி தெளிவா படிச்சுக்கணும். ஓகே, ஆர்டிகல் கேட்கலாம், அமெண்ட்மெண்ட் கேட்கலாம். நமக்கு ஒரு கொஸ்டின் கூட அமெண்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம், அமெண்ட்மெண்ட் கேட்கலாம். அப்புறம் வந்து போஸ்டிங்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹூ அப்பாயிண்ட்ஸ் த பிரசிடென்ட். ஓகேங்களா, அப்புறம் வந்து ஹூ அப்பாயிண்ட்ஸ் த சீஃப் மினிஸ்டர், ஹூ அப்பாயிண்ட்ஸ் த கவர்னர். ஓகே, இந்த மாதிரி வந்து ஒரு போஸ்டிங் வச்சு கொஸ்டின் கேட்கலாம். அப்புறம் பிரைம் மினிஸ்டருடைய குவாலிஃபிகேஷன், கவர்னருடைய குவாலிஃபிகேஷன், இந்த மாதிரி ஜெனரல் பாலிட்டி தான் இதை கேட்பாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம படிக்கிற சுவாரஸ்யமா இருக்கும், படிச்சுக்கலாம், ஈஸி தான். ஓகே, அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்டிபிக் ரிசர்ச். ஓகே, ஒன்றும் இல்லை, சயின்ஸை தான் இந்த மாதிரி இன்டர்நெட் கொடுத்துருக்காங்க. ஜெனரல் சயின்ஸை தான் சயின்டிபிக் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக சயின்ஸ் சம்பந்தமா ஏதாவது டெவலப்மெண்ட் இருந்தாலோ, ஸ்டாட்டிக்காக இருக்கக்கூடிய சயின்ஸ் போர்ஷன், இதெல்லாம் நம்ம படிச்சு தான் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி யாராவது வந்து நோபல் பரிசு வாங்கினாங்கன்னா அவங்க என்ன இன்வென்ஷன், அதாவது எது சம்பந்தமா நோபல் பரிசு வாங்கினாங்க, இந்த மாதிரி விஷயம் படிச்சோம். லாஸ்ட்டாக ஸ்டாட்டிக் கொடுத்துட்டு மொத்தமாக கொடுத்துட்டாங்க. ஸ்டாட்டிக் அப்படின்னா ஜென்ரலா ஒரு சில விஷயம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், ஹூ இஸ் த ஃபர்ஸ்ட் உமன் IAS ஆஃபீஸர் ஆஃப் இந்தியா? புரியுதா? முதல் பெண் IAS அதிகாரி யார்? முதல் பெண் IPS அதிகாரி யார்? முதல் பெண் எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்தவர் யார்? முதல் பெண் பிரதமர் யார்? இந்த மாதிரி விஷயங்கள். முதல் பெண் மட்டும் கிடையாது, முதல் இந்தியாவில் இருந்து யார் முதலாக நோபல் பரிசு பெற்றார்? இந்த மாதிரி இதெல்லாம் ஸ்டாட்டிக், மாறவே மாறாது, இதுக்கு முன்னாடி நடந்தது. அதனால இந்த மாதிரி விஷயங்கள் ஸ்டாட்டிக் சொல்லிட்டு மொத்தமா கொடுத்துறாங்க. அப்போ ஜிகே பொறுத்த வரைக்கும் என்ன சார் 6 பாயிண்ட் அப்படின்னு சொன்னாலும் இது ரொம்ப வைடு, நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. நான் பயமுடுத்தலை. ஓகேங்களா, இது அல்லாம இது எல்லாம் ரிலேட்டடா என்ன படிக்கணும்? காமனா கரண்ட் அஃபேர்ஸ் அப்படி ஒன்று படிக்கணும். ஹிஸ்ட்ரி கல்ச்சரை விட்டுருங்க, ஹிஸ்ட்ரி கல்ச்சர் கூட இருக்கும், ஹிஸ்ட்ரி விட்டுருங்க. மீதி எல்லாத்துக்கும் ரிலவெண்டா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா கொடுக்கக்கூடிய ஏதாவது அவார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், வந்து ராஜீவ்காந்தி கேல் ரத்னா வச்சிருந்தாங்க, இப்போ நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய அவார்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ யாரும் ரீசெண்டா பத்ம விபூஷன் அவார்ட்ஸ் வாங்கினா, இந்த மாதிரி அவார்டு சம்பந்தமான கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா நிறைய விஷயங்கள் படிச்சு. அதுதான் பட்ஜெட் சம்பந்தமான எக்கனாமிக். ஓகேங்களா, இதெல்லாம் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இதுதான் ஜெனரல் அவேர்னஸ் கூடிய சிலபஸ். ஓகே, அப்போ சிலபஸ் வந்து 4 செக்ஷனுக்கும் நம்ம பார்த்து முடிச்சாச்சு. ஓகேங்களா, மொத்தம் 4 செக்ஷன். இங்கிலீஷ் பார்த்து முடிச்சாச்சு, ரீசனிங் பார்த்தோம், அப்புறம் ஆப்டிடியூட் பார்த்தோம், லாஸ்டா ஜிகே பார்த்தோம். நமக்கு செஷன் 2 தான் ரொம்ப முக்கியம். அதுக்கு இங்கிலீஷும் அவேர்னஸ், ஜெனரல் அவேர்னஸும் பார்த்து முடிச்சாச்சு. ஓகே, இப்போ
அடுத்து வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகே, இது எம்டிஎஸ்ல நடந்த எம்டிஎஸ் தான். ஓகேங்களா, மொத்த எஸ்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் 3 டைப் 4-5 எக்ஸாம் வைக்கிறாங்க. ஓகேங்களா, நிறைய வைப்பாங்க. நமக்கு மேஜரா இருக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா ஜிடி வைக்கிறாங்க, அப்புறம் வந்து எம்டிஎஸ் வைக்கிறாங்க, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிஹெச்எஸ்எல் வைக்கிறாங்க, அடுத்து சிஜிஎல் வைக்கிறாங்க. ஓகேங்களா, இது மோஸ்ட் டிஃபிகல்ட். ஓகே, சிஜிஎல். ஓகேங்களா, சிஜிஎல் மோஸ்ட் டிஃபிகல்ட்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்னா சிஜிஎல் ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஓகேங்களா, டிகிரி ஸ்டாண்டர்ட். ஓகேங்களா, எல்லாமே வந்து ஹிஸ்டரியா இருந்தாலும் சரி, மேக்ஸா இருந்தாலும் சரி, எல்லாமே ஒரு டிஃபிகல்ட்டா இருக்கும். டைமே பத்தாது, அந்த அளவுக்கு இருக்கும். ஓகே, இது மோஸ்ட் டிஃபிகல்ட். சிஹெச்எஸ்எல் அப்படின்னா 12th குவாலிஃபிகேஷன். ஓகே, +2 12th லெவலுக்கு இருக்கும். ஓகேங்களா, இந்த எம்டிஎஸும் ஜிடியும் பார்த்துக்கிட்டீங்கன்னா 10th லெவல் இருக்கும். ஓகே, 10th குவாலிஃபிகேஷன் 10th லெவல் இருக்கும். அப்போ நம்ம எஸ்எஸ்சியில ஏதோ நடந்த எக்ஸாம் தூக்கிட்டு வந்து நான் இப்போ காமிக்க போறது கிடையாது. ஓகேங்களா, இப்போ எம்டிஎஸ் படிக்க போறீங்க, அப்போ இதுக்கு முன்னாடி எம்டிஎஸ்ல கேட்ட கேள்வியை தான் நம்ம காமிக்கணும். அப்பதான் அதுக்கேற்ற மாதிரி தரம் இருக்கும். ஓகேங்களா, அதுதான் முக்கியம். ஓகேங்களா, அப்போ இதுல வந்து வேற தரம் இருக்கும், இதுல வேற வந்து டிகிரி லெவல்ல இருக்கும். அப்போ இதெல்லாம் நம்ம காமிச்சா ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படி நமக்கு எம்டிஎஸ் வர போறது கிடையாது. ஓகேங்களா, ரொம்ப ஸ்டாட்டிக் நார்மலா தான். ஓகே, எம்டிஎஸ் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, ஒரு 3-4 கொஸ்டின்ஸ் இங்கிலீஷ்ல கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, நான் சொன்ன ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் நம்ம ஒரு சிலபஸ் பார்த்தோம். ஓகேங்களா, அதுதான் பாருங்க, இதுலயே கொடுத்துட்டாங்க. choose the most appropriate word that can substitute the given group of words. Okay, அப்போ appropriate word, அப்போ இதுதான் ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன். அப்போ ஒரு லைன் கொடுத்துருவாங்க. நான் சொன்ன ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் ஒரு லைன் கொடுத்துருவாங்க. அந்த லைனுக்குரிய மீனிங்கை ஒரு வேர்டு நம்ம சொல்லணும். ஓகேங்களா, the art of creating and arranging dances. the art of creating and arranging dances, அதாவது யார் வந்து டான்ஸையும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா டான்ஸை வந்து அரேஞ்ச் பண்றவங்க, அதுக்கு என்ன வேர்டு நம்ம சொல்றோம். ஓகேங்களா, நான் அது வந்து எஸ்எஸ்சி உடைய போட்டு எடுக்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான். கரெக்டான ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இதுதான் 2. ஓகேங்களா, கோரியோகிராஃபி. ஓகே, நம்ம சொல்லுவோம்ல இவர் தான் கோரியோகிராஃபி பண்ணாரு, இதுதான் பழக்கமான வேர்டு தான், ரொம்ப ஈஸியான வேர்டு தான். இவர் தான் இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் விஜய் படத்துக்கு வாரிசு படத்துல இந்த ரஞ்சிதமே சாங்க்கு இவர் தான் கோரியோகிராஃபி பண்ணாரு, ஜான் மாஸ்டர் தான் கோரியோகிராஃபி பண்ணாரு, சொல்றமா சாண்டி மாஸ்டர் சொல்றமா, இது வந்து கோரியோகிராஃபர் சொல்றமா. அப்போ இந்த வார்த்தைக்கு இந்த லைனுக்கு என்ன மீனிங்? கோரியோகிராஃபி. நெக்ஸ்ட் எஸ், அடுத்து பாருங்க, நான் சொன்ன இடியம்ஸ் பிரேசஸ், அதாவது ஒரு லைன் கொடுப்பாங்க, அதுக்கு என்ன மீனிங்? இடியம், அதாவது இடியம்ஸ் அண்ட் பிரேசஸ். நான் சொன்னேன் the baby born with silver spoon அப்படி சொன்னா இங்க வேற ஒன்று கொடுத்துருக்காங்க. என்னது? to feel at home. இது ஒரு லைன். ஓகே, இந்த லைனுக்கு சூட்டபிளான மீனிங் என்ன? இதெல்லாம் வந்து மாறாது, கண்டிப்பா நம்ம மெமரைஸ் பண்ணி தான் ஆகும். to feel at home, அதாவது நான் வீட்டில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றேன். வீட்டில் இருந்தா எப்படி ஃபீல் பண்ணுவோம்? கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவோம், அதுதான் மீனிங். to feel comfortable. ஓகேங்களா, to feel comfortable, to feel at home னா to feel comfortable. நெக்ஸ்ட், select the most appropriate antonymy அப்படி சொன்னா. antonymy நான் சொன்னேன் எதிர்ச்சொல், அத ஞாபகம் வச்சுக்கணும். antonymy என்ன அர்த்தம்? எதிர்ச்சொல். அப்ப எதிர்ச்சொல்னா இந்த வார்த்தைக்கு எதிர்ச்சொல் என்ன? அப்ப மீதி ராங்கான ஆப்ஷன் எல்லாமே சேம் மீனிங், synonyms. ஓகேங்களா, அப்ப ஃபெமிலியர் அப்படி சொல்றாங்க. வார்த்தை என்ன? ஃபெமிலியர். இப்ப இவர் வந்து எனக்கு ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பெர்சன் பா சொல்றாங்க. இப்ப ஃபெமிலியரான பெர்சன்னா எனக்கு ரொம்ப தெரிஞ்ச நபர். ஓகே, ரொம்ப பழக்கமான நபர், ரொம்ப தெரிஞ்ச நபர். அப்ப அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு என்ன இருக்கும்? எனக்கு தெரியாத நபர், புதிய ஆள். அப்போ ஃபெமிலியருக்கு ஆப்போசிட் வேர்டு என்ன? ஸ்ட்ரேஞ்ச். ஓகே, அப்போ இந்த மாதிரி வார்த்தைகள் நம்ம படிச்சாதான் தெரியும். நமக்கு தெரியும், நம்ம சொல்றோம். தெரியாதவங்க வந்து நம்ம படிச்சுக்கணும், வேற வழி கிடையாது. ஓகே, ஹிந்து பேப்பர், நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணணும், இந்த பழக்கத்துல நம்ம வந்து கத்துக்கணும். ஓகேங்களா, ஃபெமிலியர் அப்படின்னா ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போ ஃபெமிலியர்னா யூஸ்வலுக்கு ஒண்ணுதான், காமன், அன்னவுன், இது எல்லாமே ஒரே மீனிங், இது மட்டும் தான் ஆப்போசிட் மீனிங். அடுத்த இங்கிலீஷ் கொஸ்டின்ல நம்ம இங்கிலீஷோட சிலபஸ்ல ஃபர்ஸ்ட் பார்த்தோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் இதை என்ன பார்த்தோம்னா ஸ்பாட் த எரர் சொன்னேன். ஓகேங்களா, அதாவது ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க, அதுல எந்த இடத்துல மிஸ்டேக் இருக்குதுன்னு பார்க்கணும். ஓகே, அதுதான் ஃபைண்ட் த பார்ட் ஆஃப் த given sentence that has an error on it. ஓகே, if there is no error, choose no error. தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை, நோ எரர்ங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும். தப்பு இருந்தா தப்புங்கிறது சூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப இந்த வேர்ட் கொடுத்துருவாங்க, அந்த வேர்டை வந்து ஸ்பிளிட் பை ஸ்பிளிட் கொடுத்துருப்பாங்க. இட் இஸ் ஈஸியர் டு preach then to follow அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இதுல to preachங்கிறது தப்பா, இட் இஸ் ஈஸியர் தப்பா, then to followங்கிறது தப்பா அப்படி கேக்குறாங்க. ஓகேங்களா, என்ன கரெக்டான ஆப்ஷன் என்ன? then to follow தான் ராங். ஏன் சார் அப்படின்னா ஆக்சுவலா வந்து இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஈஸியர் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா, அது er இந்த மாதிரி அந்த சம்திங் வேர்டு வந்ததுன்னா then வரக்கூடாது, than வரணும். ஓகேங்களா, இட் இஸ் ஈஸியர் டு preach than to follow இப்படிதான் சொல்லணும். ஓகேங்களா, thenங்கிற வேர்டு வரக்கூடாது, than. ஓகே, ஏன்னா இங்க ஈஸியர்ங்கிற வேர்டு வந்திருக்கு. ஓகேங்களா, அப்ப இந்த மாதிரிதான் எந்த வார்த்தையில, அப்ப இந்த வார்த்தையில தான் தப்பு இருக்குது. அப்ப இதுதான் கரெக்டான ஆன்சர், இதுதான் தப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இந்த சூஸ் பண்ணணும். மேபி then கொடுக்காம தேனே கொடுத்திருந்தாங்கன்னா there is no error. அப்ப நம்ம எதை சூஸ் பண்ணணும்? no error ஆப்ஷன் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, சிம்பிள். அப்ப இங்கிலீஷ் செஷன் முடிஞ்சது. ஓகேங்களா, அப்போ இங்கிலீஷ்ல வந்து ஒரு 3 கொஸ்டின்ஸ், நம்ம 4 கொஸ்டின்
கொஸ்டின் பார்த்துருக்கோம். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து ஒன் வேர்ட் சப்ஸ்டிடியூஷன் பார்த்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இடியம்ஸ் ஃப்ரேசஸ் பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் வேர்ட் அண்ட் ஆன்டானமி பார்த்துருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் த எரர் பார்த்துருந்தோம். ஓகே, 4 கொஸ்டின் இப்படிதான் இருக்கும் பார்த்தோம். அப்போ பாருங்க, இங்கிலீஷ்ல அது வந்து ரொம்ப கஷ்டம் கிடையாது. ஓகேங்களா, பிராக்டிஸ் பண்ணா ஓகேங்களா நீங்க கூட கண்டிப்பா வந்து தமிழ் மீடியம் படிச்ச மாணவர்களும் கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய மாணவர்களும் ஈஸியா இங்கிலீஷ்ல ஜஸ்ட் எடுத்துடலாம். ஓகேங்களா, இங்க 25 கொஸ்டின் இருக்கிறாங்க, 25 கரெக்டா வாங்க வேண்டிய தேவை இல்லை. ஓகேங்களா, நெகட்டிவ் மார்க் இருக்குது, இருந்தாலும் 25க்கு ஓரளவுக்கு கட் ஆஃப் என்னன்னு அனலைஸ் பண்ணுவோம், கட் ஆஃப் என்ன நம்ம சொல்லுவோம், இவ்வளவு கிளாஸ் நம்ம இவ்வளவு கொஸ்டின்ஸை போடுங்க, சேஃப் ஜோன் வந்துடலாம், அந்த இது போடுங்க. ஓகே, 25 யாராலும் போட முடியாது. ஓகே, அது நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க MTS ரீசனிங் கொஸ்டின். ஓகே, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிட்டேன், ஒண்ணுமே மனப்பாடம் பண்ண தேவையில்லை. இங்கிலீஷ்னா உட்காந்து படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆனால் ரீசனிங் கொஞ்சம் அப்படி ஜாலியாக கேம் மாதிரி விளையாண்டே போயிடலாம். ஓகேங்களா, அப்போ ஏபிசிடி தரவா படிச்சா ரீசனிங் முடிஞ்சதுன்னு சொல்லுவாங்கப்பா. ஏபிசிடி அண்ட் மேக்ஸ். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க, இது ஹிந்தியில கொடுத்துருப்பாங்க. என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த வேர்டுக்கு இந்த ரேஷியோ, இந்த வேர்டுல இருந்து இந்த வேர்டு வந்திருக்குன்னா இந்த அந்த லெட்டர்ஸ்ல இருந்து என்ன வரும் அப்படின்னு கேட்கறாங்க. ஓகேங்களா, இங்க என்ன வந்திருக்கு, என் அடுத்து ஓ வந்திருக்கு. அப்போ அல்பபெட் ஆர்டர் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஏபிசிடி ஞாபகம் வச்சுக்கணும், ஏபிசிடி எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, அப்ப எண்ணுக்கு அடுத்து என்ன வரும், என் ஓ, அதாவது MNO, P அடுத்து Q, R அடுத்து S, T அடுத்து U வருது. அப்ப அதே சீரியஸை இங்கேயும் அப்ளை பண்ணும். அப்ப H அடுத்து I, J அடுத்து K, L அடுத்து M, அடுத்து N அடுத்து O, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்போ IKMO ஆப்ஷன் 1, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு, ஈஸியா. அப்போ இதுல என்ன ரேஷியோட நமக்கு வந்து இங்க இந்த வேர்ட் இந்த லெட்டர்ஸ்ல இருந்து இந்த லெட்டர் வந்திருக்கோ அதே ரேஷியோவை அதே மெத்தடை வந்து நம்ம அடுத்தது ஃபாலோ பண்ணணும். அவ்வளவுதான். இது இந்த மாதிரி கொடுத்திருந்தாலும் இப்படி ஃபாலோ பண்ணா முடிஞ்சு போச்சு. ஓகே, சிம்பிள். ஏபிசிடி தெரிஞ்சு நீங்க படிச்சுக்கலாம். அடுத்து மேக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் சொல்லவே முடியாது, ரொம்ப ஈஸியானதுதான். அதான் அதே மாதிரி தான் அதே சொன்னா அதே மாதிரி இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கு என்ன ரிலேஷனோ அதே தான் இந்த நம்பருக்கு இந்த நம்பருக்கும் ரிலேஷன். ஓகேவா, அப்போ 17 அப்படின்றது வந்து 289 மாறுது. அப்போ 17 உடைய ஸ்கொயர் தான் என்னது, 289. வேணா மேத்தமெட்டிக்கலா கால்குலேட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி 31 அதாவது 31 உடைய ஸ்கொயர் தான் 961. ஓகே, சிம்பிள், அவ்வளவுதான். அப்போ இதுக்கு இது ஸ்கொயர் தான் வந்திருக்கு, அப்போ இதுக்கும் நம்ம ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் ஆன்சர் 961. சிம்பிள். ஓகேவா, அடுத்து மேக்ஸ் ரீசனிங். அடுத்த ஒரு கொஸ்டின், இதுவும் ஏபிசிடி தெரிஞ்சாலே ரீசனிங் போட்டு முடிச்சிடலாம் என்னைய பொறுத்த வரைக்கும். ஓகே, ஏபிசிடியை வந்து இந்த கமலி ஃப்ரம் நடுக்காவேரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் இருந்திருக்கும். ஓகேங்களா, அந்த படத்துல வந்து ஃபர்ஸ்ட் டேவா அவங்க டீச் பண்ணும்போது ஏபிசிடியை படிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணு ஜாலியாக நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிடும். ஆனால் அந்த ப்ரொஃபஸர் வந்து கேள்வி கேட்கும்போது நிறைய தடுமாற்றம். அந்த மாதிரி நம்ம ஏபிசிடியவே தெளிவாக படிச்சாலே முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அப்போ ஜான்கிற வார்த்தை இன் சர்டைன் கோட் லாங்குவேஜ் ஜான் இஸ் ரிட்டன் as 25. Wed is written as 32. What is the code for SEP? அதாவது SEP in that code language. அந்த கோட் லாங்குவேஜ் அதாவது கோடிங் டிகோடிங் சொல்லுவோம், சிலபஸ்ல வந்து கோடிங் டிகோடிங் அது இருக்கு. அப்ப ஜான் வந்து 25 எழுதுறாங்க. ஜான் 25 அப்படி பாத்தீங்கன்னா J வந்து 10, அதாவது K வந்து 11 வரும், J வந்து 10, அடுத்து A வந்து 1, N வந்து பாத்தீங்கன்னா 14. ஓகே, மூணையும் ஆட் பண்ணுங்க. அப்படி ஆட் பண்ணா 25 வந்துடும். இதுதான் 25. அதே மாதிரி வெட் பார்க்கலாமா, W க்கு என்ன, W 23, A B C D E 5 வருது. அடுத்து D வந்து 4. மொத்தமா ஆட் பண்ணுங்க, ஆட் பண்ண 9 32. ஓகேங்களா, அப்ப அதே மாதிரி இந்த ஒவ்வொரு லெட்டருக்கு கூடிய இங்கிலீஷ் நம்பர்ஸை இப்ப A வந்து 1, B வந்து 2 அதே மாதிரி இங்க சூஸ் பண்ணணும். ஓகேங்களா, SEP க்கு சூஸ் பண்ணோம்னா இது வந்து 40 வந்துடும். ஓகே, சிம்பிள், வேற எதுவும் ரொம்ப கஷ்டம் கிடையாது. அந்த ஒவ்வொரு ஏபிசிடிக்கு என்ன லெட்டர் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க, இதுவும் ரொம்ப ஈஸி. இதுக்கு வந்து பெண்ணை யூஸ் பண்ண தேவையில்லை. ரீசனிங் தான் ஒரு சில கொஸ்டின்ஸ்க்கு பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணும், ஒரு சில கொஸ்டின் பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ண தேவையில்லை. பார்த்த உடனே ஆன்சர் போட்டு வந்துடும். ஓகே, பாருங்க, ரெயின்போ ஸ்கை, அதாவது ரெயின்போ எங்க வரும், ஸ்கைல வரும், ஸ்கைல நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி சுனாமி எங்க நிகழும், ஒண்ணுல சி, கடலால தான் நிகழும். ஆன்சர் முடிஞ்சு போச்சு. ஓகே, சுனாமி வந்து பாண்டுனா குளத்துல உருவாகுமா, வாய்ப்பு இல்லை. ஓகே, லேண்டில் உருவாகும், வாய்ப்பு இல்லை. அட்மாஸ்பியர் அதாவது வளிமண்டலத்தில் நிகழுமா, வாய்ப்பு இல்லை. ஓகே, இதெல்லாம் கொஞ்சம் இங்கிலீஷ்ல இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஓகே, ரொம்ப தமிழ் மீடியம் இங்கிலீஷ் கஷ்டமா ஃபீல் பண்றாங்க. இதான் ரெயின்போ ஸ்கை கேள்விப்பட்டிருப்போம், சுனாமிங்கிற வார்த்தை மேபி கேள்விப்பட்டிருப்போம். ஓகே, கேள்விப்படாதவங்க தமிழ்ல கொடுக்கும்போது நீங்க ஈஸியா அடிச்சிடலாம், பயப்படாதீங்க. ஓகே, சுனாமி இந்த சைடு கடல் கொடுத்துருப்பாங்க, ரெயின்போ இங்க கொடுத்துட்டு வானவேல் கொடுத்து இங்க வானம் கொடுத்துருப்பாங்க. ஈஸி தான். ஓகே, ரொம்ப கஷ்டம் கிடையாது, பிராக்டிஸ் தான் எல்லாத்துக்கும் ரீசனிங். அடுத்து ஆப்டிடியூட். ஓகே, மேக்ஸ் கொஞ்சம் மேக்ஸ் வந்து இது கொஞ்சம் பிராக்டிஸ் தேவைதான், இருந்தாலும் நமக்கு செஷன் 1 தான் கொடுத்துருக்காங்க. பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, த மந்த்லி இன்கம் ஆஃப் த ஏ அண்ட் பி, அதாவது ஏக்கும் பியோட மாச வருமானம் கொடுத்துருக்காங்க. த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ஏ, அதாவது ஏயோடைய மாச வருமானம் 12,000 12K, அவனுடைய மாச எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளவு அப்படி கொடுத்துருக்காங்க, 8K கொடுத்துருக்காங்க, அதாவது 8,000 கொடுத்துருக்காங்க. இஃப் த ரேஷியோ ஆஃப் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஏ அண்ட் பி இஸ் 2:3, அதாவது
மாச செலவு ஓகே எக்ஸ்பெண்டிச்சர் வந்து 2:3 ஏக்கும் பிக்கும் 2:3 கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த சம் ஆஃப் தேர் மந்த்லி சேவிங்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அப்படி பார்த்தோம்னா இப்போ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏக்கு கிடைச்சிருக்கு. ஓகே, ஏக்கு ரேஷியோ தெரியும் 2. அப்போ 2 தான் 8000 அப்படின்னா நமக்கு வந்து இந்த 3 எவ்வளவு நம்ம பார்க்கணும். ஓகே, சிம்பிள் தான். கேன்சல் பண்ணணும். இங்க 4000. ஓகேங்களா, 4 × 3 அப்படி போட்டோம்னா 12,000 ரூபாய். யாருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா பியோடைய எக்ஸ்பெண்டிச்சர். அப்ப பியோடைய இங்க என்ன கேட்கறாங்க, சேவிங் தான் கேட்கறாங்க. அப்ப பியோடைய சேவிங் என்ன அப்படின்னா 3000. 15,000 சம்பளம், 12,000 செலவு. பியோடைய சேவிங் வந்து 3000. நமக்கு பி மட்டும் கேட்கல, ஏயும் கேட்கறாங்க. அப்ப ஏயோடைய மாச சம்பளம் 12,000 ரூபாய், மாச செலவு 8,000 ரூபாய், மைனஸ் பண்ணா மீதி 4,000 ரூபாய். அப்ப ரெண்டு ஸ்கூட் நம்ம 4000 பிளஸ் 3000 7,000. 7 கே தான் ஆன்சர். சிம்பிள். ஓகே, ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். ஓகேங்களா, ஜஸ்ட் ரேஷியோ ப்ரொபோர்ஷன் படிச்சோம்னா இதை ஆன்சர் பண்ணிடுவோம். அடுத்து பார்க்கலாமா? அடுத்து பாருங்க, பை சார்ட். பை சார்ட்ல இருந்து கண்டிப்பா கொஸ்டின் வந்துருங்க. பை சார்ட், பார் டயக்ராம், இந்த மாதிரி நிறைய விஷயம் டிஐ கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்துடும். ஓகே, என்ன கேட்டிருக்காங்க, கிவன் பை சார்ட்ல இருந்து நிறைய அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதை படிச்சுக்கோங்க. அதான் அந்த பைக் இருக்குது. இந்த பைக் வந்து பார்க்கிங்ல டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு. இன்னும் இதுதான் கொஸ்டின் ஆரம்பிக்கும். இதை படிச்சுட்டு இதை நீங்க வச்சுக்கணும். இஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் த மோட்டார் சைக்கிள்ஸ், அதாவது மொத்த மோட்டார் சைக்கிள் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2300. மொத்தம் பெர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணோம்னா 100% வருது. ஓகேங்களா, இப்போ 100% பைக்ஸ் தான் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 2300 பைக்குன்னு கொடுத்துருக்காங்க. எப்படி 100% பைக் தான் 2300 பைக் இருக்குது. இங்க என்ன கேக்குறாங்க, the number of having white color is how much less than those having blue color அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது வெள்ளை கலர் பைக் வந்து என்னது ப்ளூ கலர் பைக்கை விட எவ்வளவு கம்மியா இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, வெள்ளை கலர் பைக்கு ப்ளூ கலர் பைக்கை விட எவ்வளவு கம்மியா இருக்குது. அப்போ ஒரு சில பேர் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா, ப்ளூ கலர் பைக்கை எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு, அதாவது 18% எவ்வளவு கண்டுபிடிச்சிட்டு, அப்போ ஒயிட் கலர் 18% கண்டுபிடிச்சிட்டு, திருப்பி ப்ளூ கலர் கண்டுபிடிச்சிட்டு ரெண்டையும் உட்காந்து மைனஸ் பண்ணி திருப்பி ஆன்சர் பண்ணிப்பான். இது வந்து இப்படி சுத்தி இப்படி மூக்கு தொடுற மாதிரி இருக்கும். வேணாம். ஓகேங்களா, 18ல இருந்து 21 மைனஸ் பண்ணிருங்க. எவ்வளவு மைனஸ் பண்ணாங்கன்னா இது ஒரு சில இடத்துல மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகேங்களா, 18 20 மைனஸ் பண்ணா 3%. அப்போ 100% வந்து 2300னா 3% எவ்வளவு, 20 கேன்சல். 23 × 3 நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா 69 வந்துடும். ஆன்சர் 69. அவ்வளவுதான், சிம்பிளா போடும். ஓகேங்களா, மேக்ஸ் ஈஸியா தான் இருக்கும், பிராக்டிஸ் தான். ஓகேங்களா, நான் சொன்ன ரூல் எல்லாத்துக்கும் அப்படி கிடையாது, ஒரு சிலருக்கு தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் இது ரொம்ப ஈஸியானது. போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம கேன்சல் பண்ணிட்டோம்னா இந்த இதுக்கு ஆன்சர் சொல்லிடலாம். ஓகேங்களா, போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணணும், அடுத்து ஆஃப் சால்வ் பண்ணணும், அடுத்து டிவிஷன் சால்வ் பண்ணணும். எங்கெல்லாம் டிவிஷன் இருக்குதோ அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணணும், அடுத்து மல்டிப்ளிகேஷன், அடுத்து அடிஷன், அடுத்து சப்ட்ராக்ஷன். இதை நம்ம சூஸ் ரூல் படி கேன்சல் பண்ணோம்னா ஆன்சர் ஈஸியா வந்துடும். ஓகேங்களா, அடுத்து நம்ம ஜிகே வந்துடலாமா? கஷ்டமா ஃபீல் பண்ணக்கூடிய ஜிகே, ரொம்ப வைடான சிலபஸ் ஜிகே. ஓகேங்களா, அப்ப ஜிகே பொறுத்த வரைக்கும் பார்ட்டில இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து வச்சிருக்கோம். when was the first amendment made in the Indian constitution? அதாவது இந்தியா, இதெல்லாம் தமிழ்லையும் கேட்பாங்க. தமிழ் எப்படி சொல்றா அப்படின்னா, இந்தியாவுடைய முதல் சட்ட திருத்தம் எப்பொழுது இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. 1951. நமக்கு கான்ஸ்டியூஷன் நடைமுறை ஆனதே எப்போ, 1950 ஜனவரி 26 நடைமுறையா இருக்கும். அடுத்த வருஷமே, முதல் வருஷமே அது மெட்ராஸ் சம்பந்தமானது ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு இதுதான். 1951ல ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் சிஏ முடிஞ்சதா? அடுத்து பாருங்க. ஓகே, அப்போ வந்து பாலிட்டி சம்பந்தமா இப்படிதான் கேள்வி கேட்கறாங்க, ரொம்ப சிம்பிளா கேள்வி கேட்கறாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, நான் சொன்னேன் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் சம்பந்தமா கேள்வி கேட்கணும்னு சொன்னேன். அந்த டைம்ல வந்த கொஸ்டினால அந்த டைமோட கரண்ட் அஃபேர்ஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த டைம் வந்து ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு 2018ல வெயிட் லிஃப்டிங்காக யாரு கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. பாத்தீங்களா, அப்ப இதே மாதிரி இந்த வருஷம் இந்த அவார்டு பேர் மாத்திருக்காங்க, கவனிச்சுக்கணும், அதுக்கு ஏற்ற மாதிரி படிக்கணும். ஓகேங்களா, அப்ப மீராபாய் சன்னு. ஓகேங்களா, இவங்களுக்கு தான் வந்து வெயிட் லிஃப்டிங்கான அவார்டு கொடுத்துருக்காங்க. எல்லாரும் வெயிட் லிஃப்டிங் சொன்னா கர்ணம் மதேஸ்வரி போட்டுருவாங்க, தப்பு. மீராபாய் சன்னு தான் ஆன்சர் அந்த டைம்ல. ஓகே, அடுத்து நான் சொன்னேன் சயின்டிபிக் ரிசர்ச் ஒரு சிலபஸ் இருந்தது. சயின்டிபிக் ரிசர்ச் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா, ஹூ இஸ் த இன்வென்டர் ஆஃப் டைனமைட் அப்படிங்கிற. டைனமைட்டை கண்டுபிடிச்சது யார்? ஆல்ஃபர்ட் நோபல், அவர் தான் கண்டுபிடிச்சார். சிம்பிள். ஓகேவா, இதெல்லாம் வந்து சயின்ஸ் சம்பந்தம். அடுத்து பாருங்க, அடுத்து ஸ்போர்ட்ஸ். நான் சொன்னேன் ஸ்போர்ட்ஸ்ல இருந்து கண்டிப்பா 1 அல்லது 2 கேட்கக்கூடிய 25 கேள்வியில 1 அல்லது 2 கொஸ்டின் ஸ்போர்ட்ஸ் சம்பந்தம் கண்டிப்பா வந்துருப்பா, அதனால படிச்சுக்கணும். ஓகே, தீபா கர்மார்கர் இஸ் அசோசியேட்டட் டு which of the following sports? நான் சொன்னேன் ஒரு பெர்சனோட நபரை கொடுத்துட்டு அவர் எந்த ஸ்போர்ட்ஸ்ல ரிலேட்டடானவர். கிரிக்கெட்ல நீங்க எந்த பேரை சொன்னாலும் எல்லாரும் சொல்லிடுவீங்க. ஓகே, கிரிக்கெட் உட்காந்து விழுந்து பாக்குறோம். ஓகே, கிரிக்கெட் நமக்கு தெரியும். ஓகே, ஹாக்கி கூட அப்பப்போ நிறைய பேர் பார்ப்பாங்க, வேர்ல்டு கப் போயிட்டு இருக்கு, அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, கபடி கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஆனா இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமான கேமுக்கு நமக்கு தெரியாது, அது கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணும். ஓகேங்களா, அப்ப இந்த பேருடைய நபர் வந்து என்ன கேமு? ஜிம்னாஸ்டிக். ஓகேங்களா,
வேற கேம் எல்லாம் நம்ம பார்த்து வச்சுக்கோ. பேட்மிண்டனா பிவி சிந்து தான் தெரியும், வேற யாராவது நமக்கு தெரியுமா? தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அதான் இந்த நேம் வந்து ஜிம்னாஸ்டிக்ஸ் தொடர்பானது. இப்படிதான்ப்பா ஜிகே இருக்கும். ஓகேங்களா? அப்போ வந்து நம்ம சிலபஸ் பார்த்தோம், அப்புறம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் பார்த்தோம், அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எக்ஸாம் பேட்டர்ன் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலாக வந்து எம்டிஎஸ் ரொம்ப எளிமையான எக்ஸாமு. கண்டிப்பாக நிறைய மத்திய அரசு தேர்வுகளுக்கும் நிறைய வந்து தமிழக மாணவர்கள் நிறைய ட்ரை பண்ணணும். இங்கிலீஷை மட்டும் ஒரு குறையாக சொல்லி இந்த இத்தனை வருஷம் நம்ம படிக்காமல் இருந்தோம். மெயினாக ஜிடி பசங்க வந்து படித்து முடிச்சிருப்பீங்க. ஓகே, இப்போ தான் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதே வேகத்தோட எம்டிஎஸ் படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, கேப் விட்டுறாதீங்க. சொன்ன மாதிரி அட்மிஷன் வந்து நம்மளுடைய கேம்பஸில் போயிட்டு இருக்குது. நீங்கள் வந்து வெனஸ்டேல இருந்து கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? விருப்பப்படுறவங்க அந்த தெரியக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி டீல்ஸ் கேட்டுக்கோங்க. வேறு ஏதாவது குவரி இருந்தால் கூட கமெண்ட் செக்ஷன் தான் கேளுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.